எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை. நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா? ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன். தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு புதிய சர்ச்சை காணொளி அனைத்து ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய பரவலாக செய்திகளாக மாறிட்டு இருக்கு. நாளை சேலத்தில் தைலாபுரம் அணியினர் ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டத்தை போட்டிருக்காங்களாம். அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒட்டுமொத்த ஊமை சனங்களாக இருக்கிற வன்னியர்கள் ஏமாந்து நின்று வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனத்த குரலோட தைலாபுரத்திலிருந்து ஒரு காணொலியை பகிர்ந்திருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். அந்த காணொலிக்குள்ள பல முரண்கள் மட்டும் கிடையாது. தன்னுடைய சொந்த மகன் மீது இவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இருக்கும் அப்படின்னு நம்ம நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த காணொலியில் கூட நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய வன்மத்தோடு வந்து பேசி வச்சிருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். அதாவது பெற்ற பிள்ளை மீது இவ்வளோ பெரிய வன்மம் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரிவாங்களா அப்படின்னு கேட்டால் இவரால் தான் முடியும். இதையெல்லாம் தாண்டி ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி யுத்தமாக இதனுடைய வாழ்நிலை இதுதான் கடைசி யுத்தமாக இருக்கும், எல்லாரும் வந்துருங்க, கட்சியை மீட்டெடுக்க போகிறோம். மீட்டெடுத்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க போகிறீங்க? மகள்கிட்டயா, ஜிகே மணிக்கிட்டயா, சுசிலா கிட்டயா, அருள்கிட்டயா? யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? இல்லை உன்னுடைய பேரை முகுந்தனா இல்லை சுகுந்தனா? சொல்லுங்க. தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே, யார்கிட்ட மீட்டு கொடுக்க போகிறீங்க? எங்ககிட்ட கொடுக்க போகிறீங்களா? வன்னியர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா? இல்லை 21 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்து செத்துச்சு, அவங்ககிட்ட கொடுக்க போகிறீங்களா? சொல்லுங்க. பாமர வன்னியர்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இத்தனை ஆண்டு காலம் இருந்தானே அவங்க குடும்பத்துக்கு எடுத்து போய் சேர்க்க போகிறீங்களா? அப்படி சேர்க்கிறவராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகளுக்கு செயல் தலைவராக போட்டீங்க, உங்கள் பேரனை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக போட சொன்னீங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மணி மகனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இளைஞரணி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. எங்களையும் ஏன் கூப்பிடுறீங்க? முகுந்தனை கூப்பிடுங்க, ஜிகே மணி பையனை கூப்பிடுங்க, ஜிகே மணியை கூப்பிடுங்க. போதெல்லாம் அவங்க 4 பேர், உங்கள் மகள் 5 பேர் இருக்கிறாங்க, இருந்துட்டு போங்க, கூட்டம் போடுங்க, ஜாலியாக இருங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிடுறீங்க? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிடுறீங்க? வன்னியருடைய தலையை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு தேவை இருக்கு? வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லி வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் ஏமாத்தினது பத்தலையா? சொல்லுங்க. தைலாபுரத்துடைய பெரியவர் சொல்லுங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம்தான். உங்களுடைய மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரும் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு கிடங்க. அதை பற்றிய எந்த கவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களாக எங்களுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்கிறாங்க. புரியுதுங்களா? சரி எதுவோ அது பின்னாடி நிற்கிறாங்க. உங்களால் நீங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டீங்க. உங்களுடைய கடைசி ஆயுதமாக இப்படியாப்பட்ட ஒரு காணொலியை பகிர்ந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை விளைவிச்சு இன்னும் வந்து பாமர வன்னியர்கள் எங்கேயாவது ஏமாந்துட்டு இருப்பான். ஐயோ ஐயா இவ்வளோ தூரம் உருக்கமாக பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு வரோம் தெரியுங்களா? அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு இப்படியாப்பட்ட ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் வன்னியர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள்கள் யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நம்பி வன்னியர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டாம். திமுக போடுற சில பிளானுக்காக தைலாபுரத்துடைய கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தான் இது. இந்த வேலையில் நேரடியாகவே வந்து களத்தில் இறங்கி இருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். அதோடைய பிம்பமாகத்தான் இந்த காணொலி பகிரப்பட்டு இருக்கு. அனைத்து ஊடகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் இதை வன்னியர்களாகிய நாம் வந்து தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். வன்னியர்களுடைய மிகப்பெரிய துரோகியாக நிற்கிற திமுகவோட தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தங்களுடைய அந்த செட்டில்மெண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வன்னியர் மக்களாகிய நாம் தான் புரிஞ்சுக்கணும். மக்களுக்காகலாம் கட்சி நடத்தலை, மக்களுக்காகலாம் கட்சி இவர் கொடுக்க போகிறது கிடையாது, மக்களுக்காக ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செய்ய போகிறது கிடையாது. மக்களுக்காக அப்படின்னு சொல்றதுல மகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை வந்து கூட இருக்கிற இன்னொரு ஒருத்தவங்களுக்காக சொல்லிட்டு போகலாம், இல்லை ஜிகே மணிக்காக சொல்லிட்டு போகலாம்,
ஜிகேமணி குடும்பத்துக்கு சொல்லிட்டு போகலாம், இல்லை அருள் குடும்பத்துக்கு சொல்லி, இப்படி இவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். பாமர வன்னியர்களுக்கு கிடையாது, ஊமை ஜனங்களுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. புரியுதுங்களா? பெற்ற மகன் மீது இவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இருக்கிற ஒரு தந்தையோ ஒரு தலைவரையோ இல்லை இந்த சமூகத்துடைய முன்னோடியாக கூட நாமெல்லாம் கருதக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய வன்மம் புரிந்த ஒரு ஆளை வாழ்க்கையில் நம்மளால் பார்க்கவே முடியாது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெரிய மனிதர் தான் அந்த உருவம். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்படியாப்பட்ட பெற்றோரை போல எந்த காலத்திலையும் நாமெல்லாம் இருந்துடக்கூடாது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. புரியுதுங்களா? மகள் மீது இருக்கும் இவருடைய பாசம்லாம் நம்ம கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னென்ன வேலைலாம் பார்க்குறான்றது நம்மளால் தெரிஞ்சு இருந்துட்டு போட்டோம். மகள் மீது பாசம் வச்சுக்குங்க. ஆனால் இத்தனாயிரம் மக்களுடைய மிகப்பெரிய கட்சியாக நிற்கிற அந்த விஷயத்தை தூக்கிட்டு போய் ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே பேசக்கூட வராத மகளோடைய கைகளுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு அநாகரிக வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை நம்பி இந்த சமூகம் பின்னாடி வரும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. அந்த முட்டாள்தனத்தை வன்னியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஜாலியாக இந்த காணொலியை பார்த்துட்டு ரொம்ப ஹாயாக கடந்து போயிடுங்க. இதை பெரும்பகுதியாக வன்னியர்கள் மனசில் போட்டுக்க வேண்டாம். கடைசி ஒரு ஆயுதமாக ஊமை ஜனங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு காணொலியாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இதை நீங்களும் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாமும் நாளை நடக்க போகிற அந்த திமுகவுடைய அந்த தைலாபுரம் கூட்டத்தை நாமளும் பார்ப்போம், பார்த்து தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நிலக்காணலில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.